ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து நம்மளோட கங்குவா திரைப்படத்தோட டீமை வந்து ரொம்ப கலாய்ச்சிக்கிட்டு இருக்காங்க. சூர்யா ரசிகர்களே பாதி பேர் வந்து கலாய்ச்சிக்கிட்டு இருக்காங்க இன்டர்நெட்டில். இந்த ஒரு விஷயம் வந்து இன்டர்நெட்டில் ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லலாம். நேற்று வந்து நவம்பர் 14ஆம் தேதி செம்ம பிரம்மாண்டமாக ரிலீஸ் ஆன திரைப்படம் தான் நம்மளோட கங்குவா. இந்த திரைப்படம் இந்த ரசிகர்கள் மத்தியில் செம்ம பெரிய ஒரு எதிர்பார்ப்பு ரிலீஸ் ஆச்சு. ஆனால் வந்து இந்த திரைப்படம் வந்து அந்தளவுக்கு வந்து ஓடலை அப்படின்ட்டு கண்டிப்பாக சொல்லி ஆகணும். ஏன்னா வந்து இந்த திரைப்படத்துக்கு வந்து எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. அண்ட் ப்ரொமோஷன்ஸும் வந்து வேறு மாதிரி கொடுத்துருந்தாங்க. நிறைய கூஸ் பம்ப்ஸ் மூமெண்ட்ஸ் இருக்கும். வாயை பொளந்து பார்க்க போகிறீங்க. இந்த மாதிரி வந்து நீங்கள் எதிர்பார்க்காத விஷயம்லாம் வந்து படத்தில் இருக்குது. இந்த மாதிரி வந்து நிறைய சொன்னதுனாலே வந்து நம்மளோட ரசிகர்கள் எல்லாருக்குமே வந்து இந்த திரைப்படத்தின் மீது ஆவல் வந்து ரொம்ப அதிகமாச்சு அப்படின்னு சொல்லலாம். ஆனால் வந்து இந்த திரைப்படம் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இல்லை அப்படின்னு கண்டிப்பாக ரசிகர்களே ஒத்துக்கிட்டாங்க. நிறைய சூர்யா ரசிகர்களே ஒத்துக்கிட்டாங்க. ஃபர்ஸ்ட் டே கலெக்ஷன் பற்றி வந்து நேற்று வந்து நம்மளோட ஸ்டூடியோ கிரீன் நிறுவனம் வந்து அஃபிஷியலாக வந்து ஒரு போஸ்டர் மூலமாக அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த ஒரு விஷயத்தை பார்த்தா வந்து இப்போ இன்டர்நெட்டில் பெரிய விவாதமே போயிட்டுருக்கு. அதாவது ரிப்போர்ட்ஸ் பிரகாரம் பார்த்தீங்கன்னா வந்து நம்மளோட கங்குவா திரைப்படம் வந்து அவ்வளோ கோடி அடிக்கலை அப்படின்றது வந்து இன்டர்நெட்டில் ஒரு விஷயம் போயிட்டுருக்கு. இது வந்து ஒரு ஃபேக் இதுவாக தான் வந்து போஸ்டர் மூலமாக தான் அவங்க வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வந்து கலெக்ஷன் வந்து இது வந்து ஃபேக் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, அமரன் திரைப்படத்தோட அதிகமாக இருந்தால் தான் கொஞ்சம் சூர்யாவோட மார்க்கெட் நல்லாயிருக்கும் அப்படின்றதுனால சொன்னாங்க சில பேர் சொல்கிறாங்க. சில பேர் வந்து ஸ்டூடியோ கிரீனுக்காக தான் வந்து அவங்களே வந்து இந்த போஸ்டர் உருவாக்கிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு கண்டிப்பாக தெரில. இன்டர்நெட்டில் இந்த விஷயம் வந்து பயங்கர ட்ரெண்டிங்காகவே போயிட்டுருக்கு இப்போது.